இப்போ நாம செய்யக்கூடிய ஆசனா அர்த்த பாத பச்சிமோத்தாசனா. இப்போ சின்முத்ராக்கு வாங்க. நினைவுகளை புருவ மத்திக்கு கொண்டு போங்க. கண்களை மூடுங்க. புருவ மத்தியில் ஈஸ்வரா என்று எண்ணுங்க. மகரிஷிகளுடைய பேராற்றல் நாங்கள் பெற வேண்டும். ஈஸ்வரா ஏங்கிருங்க. இப்போ கண்களை விழித்திடுங்க. இப்போ 2 பேரும் தடாசனத்துக்கு வாங்க பார்ப்போம். வஜ்ராசனத்திலிருந்து கலைந்து நமஸ்காராசனாக்கு வாங்க. இப்போ கைகளை இடதுலேருந்து வலதுபுறமாக 3 முறை சுற்றணும். வலதுபுறத்திலிருந்து இடப்புறமாக 1 முறை சுற்றணும். அரை சுற்று மூச்சுக்காற்றை உள்ளே இழுத்துக்குங்க. மீதமுள்ள அரை சுற்று மூச்சுக்காற்றை வெளியில் விடுங்க பார்ப்போம். இப்போ 2 பேரும் கைகளை மேலே மெல்லமாக தூக்குங்க. பின்னாடி உடலை கொண்டு வாங்க. இப்போ முன்பக்கம் உடலை வளைச்சி 2 கைகளையும் தரையில் தொடுங்க பார்ப்போம். இப்போ அப்படியே கீழே உட்காருங்க. 2 முட்டிகளையும் கால் முட்டிகளை கைகளால் இருக்க பிடிச்சி நமஸ்காரம் செய்யுங்க. இப்போ 2 கைகளையும் தரையில் ஊன்றி கீழே உட்காருங்க பார்ப்போம். கால்களை விரித்து வச்சுக்கோங்க. இப்போ வலது கால் நீட்டி இருக்கணும். இடது காலை மடக்கி வலது காலினுடைய மேல் தொடையின் பகுதியில் மேலே கொண்டு வந்து வைங்க பார்ப்போம். உங்களுடைய வலது பக்கத்தினுடைய அடி வயிற்றில் உங்களுடைய குதிக்கால் படணும். இப்போ உங்களுடைய இடது கையை பின்புறமாக கொண்டு வாங்க. இடது கையை இடது காலினுடைய கட்டை விரலை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்போ உங்களுடைய வலது கையை வலது காலினுடைய கட்டை விரலை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உடலை முன்னுக்கு கொண்டு வந்து வளைச்சு நெற்றி கால் முட்டியில் தொடணும். ஆக இது ஆரம்பத்தில் தொடுவதற்கு முயற்சி செய்கிறாங்க. ஆக காலம் ஆக ஆக பயிற்சி ஆக ஆக இது போல் பூர்ணமாக நம்ம செய்திட முடியும். ஆக பச்சிமோத்தாசனா அர்த்த பாத பச்சிமோத்தாசனா. பட்சி என்ன செய்யும் அப்படின்னாக்கா ஆக தன்னுடைய வயிறு பகுதியில் அதை புரண்டிகிட்டே இருக்கும். ஆக புரண்டும் போது என்னவாகும், அதில் இருக்கக்கூடிய மலக்கழிவுகள் பூர்ணமாக வெளியில் ஏறிடும். அதே போல தான் ஆக இந்த பாதங்கள் நம்முடைய அடி வயிற்றை அமுக்க போகும்போது என்னவாகுது, ஆக நம்மளுடைய கழிவுகள் பூர்ணமாக வெளியேறும் அந்த சக்தி இந்த ஆசனாவில் நமக்கு கிடைக்கிதுங்கிறத ஞானிகள் நமக்கு சொல்கிறாங்க. இப்போது மெதுவாக மேலே நிமிருங்க பார்ப்போம். கைகளை ரிலீஸ் பண்ணுங்க. இப்போ இடது காலை விரிச்சுக்கோங்க. இப்போ 2 கால்களையும் மடக்கி வைங்க பார்ப்போம். இப்போ 2 முட்டியையும் கைகளால் இறுக்கி பிடிச்சி நமஸ்காரம் செய்யுங்க. இப்போ 2 கைகளையும் தரையில் ஊன்றி மேலே எழுந்திரிங்க பார்ப்போம். நமஸ்கார ஆசனாக்கு வாங்க. இப்போ அப்படியே கைகளை மேலே தூக்கி பின்னுக்கு பிரயாசனாக்கு வாங்க. இப்போ உடலை முன்னுக்கு கொண்டு வந்து நமஸ்கார ஆசனாக்கு வாங்க பார்ப்போம். இப்போ நாம இடது காலை மடக்கி நாம் இந்த ஆசனாவை செஞ்சோம். இப்போ நாம் வலது காலை மடக்கி இப்போ இந்த ஆசனாவை செய்வோம். இப்போ முன்பு செய்தது போலவே இப்போ இடது புறத்திலிருந்து வலது புறமாக கைகளை சுற்றணும் 3 முறை.